ஹலோ லாய்டா, குட் மார்கன். அடுத்த வீடியோவுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இதில் ஒரு ஜெர்மன் பேசேஜை எப்படி படிக்கணும், நான் எப்படி படிக்க ஆரம்பித்தேன், எப்படி படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற சில எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். இது உங்களுக்கு எக்ஸாமில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்போது உங்களுக்கு பேசேஜ் நிறையா இருக்கும். அடுத்தடுத்த லெவல் B1 B2 லெவல்ஸ்லாம் போகும்போது பெரிய பெரிய பேசேஜாக இருக்கும். அப்போ அந்த சமயத்தில் நம்மளால் அந்த அந்த சுச்சுவேஷனில் நம்ம டென்ஷன் ஆகிடாமல் இருக்கணும், பதத்தட்டில் நம்ம விட்டுடாமல் இருக்கணும். அதுக்கு முன்னாடியிலேருந்தே படித்து பழகணும். இதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். என்னுடைய டீச்சர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்ததையும் நான் ஷேர் பண்ணுறேன். இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேசேஜ் எடுத்திருக்கேன். இது ஒரு ஜைட் ஷிஃப்டில் வந்தது, ஒரு மேகசினில் ஒரு ஆர்டிக்கல், சின்ன ஆர்டிக்கல் எடுத்திருக்கோம். ஒரு 20 லைனுக்குள்ளே தான் இருக்கும், கம்மியாக இருக்கும். இந்த சிறிய ஒரு ஆர்டிக்கல் எடுத்து இதை நம்ம படித்து பழகலாம். இது படிக்கிறதுக்கு முன்னாடி இதோடைய ஆடியோவை நான் ப்ளே பண்ணுறேன். இந்த இந்த பேசேஜை நேட்டிவ் ஜெர்மன் எப்படி Text பேசுவாங்க 1. அப்படிங்கிற Wie அந்த viele ஆடியோவை முதல்ல Quadratmeter கவனிச்சுட்டு ist das Deutsche அதுக்கப்புறம் இதை Museum தொடரலாம். groß? Bilder einer Ausstellung. Das Deutsche Museum in München ist das größte Technik- und Wissenschaftsmuseum der Welt. Auf 66.000 Quadratmetern können Besucher historische Flugzeuge, Schiffe, Autos oder auch Waschmaschinen sehen. Auch moderne Computer- und Satellitentechnik ist dabei. Alle 35 Ausstellungen zu besuchen braucht viel Zeit. Wirklich alle Objekte und Bücher anzusehen, ist in einem Besuch nicht möglich. Gut, dass man jetzt auch virtuell Gast dieses Museums sein kann. So können Museumsfreunde einen Ausstellungsrundgang auch am Computer machen. Die Qualität der digitalen Bilder ist hoch, so sind auch Details sehr gut zu sehen. Außerdem gibt es Lernspiele und Filme für Kinder und natürlich Kataloge mit den verschiedenen Sammlungen. Es lohnt sich, öfter auf die Seite zu gehen. In den nächsten Monaten kommen immer mehr Objekte und Bücher auf das Internetportal. ஒரு பேசேஜ் இப்போ படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்னன்னா, எந்த பேசேஜ் எடுத்தாலுமே எல்லா வார்த்தைகளும் நமக்கு முதல் தடவை தெரியறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன வார்த்தையான நமக்கு தெரியாதது இருக்கும். இது ஆரம்பத்துல சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க அந்த மொழியிலேயே ஊற ஊற முக்காவாசி ஒரு 90% மேல இல்ல 95% மேல உள்ள வார்த்தைகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா படிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம எல்லாம் குழந்தைங்க, அதனால எல்லா வார்த்தையும் நமக்கு தெரியாது. ஒரு 5% வார்த்தை நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க ரொம்ப ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஒரு 5% தான் தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு பழக ஆரம்பிச்சிடும். அது அப்படியே ஒரு 50%, 60, 70 அப்படின்னு போக வாய்ப்பு இருக்கு. இதை ஃபர்ஸ்ட் ஆழ் மனசுல பதிய வச்சிருங்க. எல்லா வார்த்தையும் தெரியலன்னா பரவாயில்ல, தெரியவும் போறது இல்லை. அப்படிதான் எக்ஸாம்ல கொடுப்பாங்க. கண்டிப்பா தெரியாத வார்த்தைகள் வர்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. அடுத்த லெவல்ல வச்சுதான் அவங்க கொடுப்பாங்க. ஆக எப்படி படிக்கணும்? அப்புறம் கான்டெக்ஸ்டா படிக்கணும். அதாவது இந்த பேசேஜ்ல முக்கியமா என்ன சொல்ல வராங்க, இதுல இருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத நான் படிச்சா போதும் தவிர, இதுல இருக்கிற வார்த்தை பை வார்த்தையா, வேர்ட் பை வேர்டா நான் தெரிஞ்சுக்கணும்னு முயற்சி செய்யக்கூடாது. இப்போ இதை நமக்கு தெரிஞ்ச ஜெர்மனை வச்சு ஒரு ஸ்டார்டிங், ஒரு பிகினர்ல உள்ளவர் எந்த அளவு இதை படிப்பாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டெக்ஸ்ட் 1 இதுல முதல்ல நான் என்ன பண்ணிடுவேன், வெர்பை முதல்ல ஃபோக்கஸ் பண்ணிடுவேன். ஏன்னா நமக்கு வெர்ப் தான், இந்த வினைச்சொல் தான் அந்த வாக்கியத்துல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லும். வினைச்சொல்லும் சில முக்கியமான கீவேர்டு தான். நமக்கு இந்த ப்ரெப்போசிஷன் தெரியலன்னா பரவாயில்ல, இந்த ப்ரெப்போசிஷன் அப்புறமா இந்த சப்போர்ட்டிங் வெர்ப்லாம் சொல்லுவோம்ல, இந்த எல்லாமே ப்ரெப்போசிஷன்லேயே வரும். அப்புறம் சில நவுன்ஸ்லாம் நமக்கு தெரியலன்னா பரவாயில்ல,
முக்கியமானது நமக்கு தெரிஞ்சா போதும். சில சமயங்கள்ல முக்கியமானதும் தெரியாம தான் இருக்கும். அது சம்பந்தமா கேள்விகள் வரும். அது வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. அது பிராக்டிஸ்ல மட்டும்தான் வரணும். அதுக்கு தான் எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நிறைய படிக்கணும். படிச்சுட்டே இருக்கணும். எக்கச்சக்கமா படிக்கணும். ஷார்ட்கட், ஒரு மொழியை கத்துக்கிறதுக்கு ஷார்ட்கட் நிறைய பேர் கேக்குறீங்க. ஒரே ஷார்ட்கட் என்னன்னா கேட்டுட்டே இருக்கணும். ஆடியோ கவனிக்க கவனிக்க படிக்க படிக்க தான் வரும். ஆடியோ தான் முதல்ல மெயின். இந்த இதை ஆரம்பிப்போம். டெக்ஸ்ட் 1. Wie viele Quadratmeter ist das Deutsche Museum groß? இந்த இதுல முதல்ல வந்து இந்த வேஃப்ராக, இந்த வேஃப்ராக அப்படிங்கிறது நான் முதல் வீடியோலயே போட்டிருப்பேன். இந்த டபிள்யூல ஆரம்பிக்கிற கேள்விகள் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு 100% தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களால அடுத்த லெவல் போக முடியும். இதெல்லாம் வந்து பேசிக். சரியா? இது வந்து தெரிஞ்சே இருக்கணும். ஆக wie viele Quadratmeter ist das Deutsche Museum groß? நீங்க எக்ஸாம் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா முன்னாடி சில ப்ரீ ரிக்வெஸ்ட் கண்டிஷன் இருக்கு. அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுட்டு தான் போகணும். இல்லைன்னா அங்க வந்து உங்களுக்கு அதோடைய அர்த்தம் வந்து தெரியாம முடிக்கிற மாதிரி வரும். wie viele எவ்வளவு அப்படின்னு கேட்கறாங்க. கொஸ்டின் என்ன கேட்கறாங்க? எவ்வளவு குவாட்ராட்மீட்டர் இஸ் das Deutsche Museum groß? இப்போ Deutsche Museum பத்தி பேசுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. முதல் ஹிண்ட் நமக்கு கிடைச்சிருச்சு. Deutsche Museum groß அப்படின்னா எவ்வளவு பிக், எவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ Deutsche Museum எவ்வளவு பெருசு, அதோடைய யூனிட் வந்து குவாட்ராட் மீட்டர்ல கேட்குறாங்க. ஸோ எவ்வளவு பெருசு Deutsche Museum, இதுதான் வந்து நம்மளுடைய இதுன்னு தெரிஞ்சிருச்சு இப்போ. சரியா? பில்டர் ஐனர் அவுஸ்டெல்லுங். அவுஸ்டெல்லுங் அப்படிங்கிறது தெரியலன்னா பரவாயில்ல. பில்டர் ஐனர் அவுஸ்டெல்லுங் இது எதுவுமே தெரியலனாலும் நமக்கு இப்போ தெரியலன்னு வச்சுப்போமே. இப்போ கான்டெக்ஸ்டா இந்த இதில் என்ன சொல்றாங்கன்னு தான் நம்ம வந்து முயற்சி செய்ய போறோம். Das Deutsche Museum in München ist das größte Technik- und Wissenschaftsmuseum. இப்போ verb ist எதை பத்தி பேசுறாங்க? மியூசியம் பத்தி பேசுறாங்க. Deutsche Museum பத்தி பேசுறாங்க. எங்க இருக்கு? மியூன்ஷன்ல இருக்கு. இது புரிஞ்சிடுச்சா? இந்த அளவு நம்ம எடுத்துக்க முடியுமா இந்த வாக்கியத்துல இருந்து? Deutsche Museum மியூன்ஷன்ல இருக்கு. größte இங்க வந்து அட்ஜெக்டிவ் டிக்ளரேஷன் வந்திருக்கு. இது தெரியலன்னா பரவாயில்ல. க்ரோஸ்ங்கிறதுக்கு தெரிஞ்சா நமக்கு போதும். க்ரோஸ் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு. உண்டு விசன்ஷாஃப்ட் மியூசியம் தேர் வேல்ட். விசன்ஷாஃப்ட் மியூசியம்னா என்னன்னு தெரியலன்னா பரவாயில்ல. இது ஏதோ ஒரு மியூசியம்னு சொல்றாங்க. சரியா? வேல்ட், தேர் வேல்ட் அப்படின்னா உலகத்துல. ஸோ உலகத்துல வந்து பெரிய டெக்னிக் அப்படின்னா டெக்னிக்கல், டெக்னிக்கல் மியூசியம். auf Präposition auf 6600 Quadratmeter, 6600 கிடையாது, இன்னொன்று இருக்கு. ஆக இது இது வந்து 100,000, இது வந்து 6000, 66,000 66,000 குவாட்ராட் மீட்டர். ஆன்சர் வந்து இங்கே கிடைச்சிருச்சு. வி ஃபீல் அப்படிங்கிறதுக்கு இதுதான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நம்ம பேசேஜை தொடர்ந்து படிக்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த பேசேஜோடைய அர்த்தத்தை தான் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ண போறோம். எவ்வளவு பெரிய குவாட்ராட் மீட்டர்? 66,000. கியோனன் பெசூகர்ஸ். கியோனன் வந்துருச்சா? மாடல் வெர்ப். ஆக கண்டிப்பா ஒரு வெர்ப் இங்க வந்துடும், கடைசியா வரும். ஜேஎன், கியோனன் ஜேஎன். கேன் சி என்னமோ ஒன்று வந்து பார்க்கலாம். என்ன பார்க்கலாம்? ஃப்ளூக்ஸாய்க, ஷிஃப்ட், அவுட்டோஸ், வாஷ் மிஷினு, இது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கான்டெக்ட்ல இருந்து இந்த இதெல்லாம் வேணாம். பெசூகர்ஸ்னா என்னன்னு தெரிய வேணாம். ஹிஸ்டாரிஷன்னா ஹிஸ்டரி, அது நம்ம ஆங்கிலத்துல தெரியும். என்னென்ன பார்க்கலாம்? ஃப்ளூக்ஸாய் பார்க்கலாம், ஷிஃப்ட் பார்க்கலாம், அவுட்டோஸ் கார்ஸும் வாஷிங் மிஷினும், ஜேஎன். ஸோ கியோனன் ஜேஎன் இதுதான் மெயின். கியோனன் ஜேஎன் அப்படிங்கிறத நீங்க பிடிச்சிட்டிங்கனாலே
வெர்பு கண்டுபிடிச்சிட்டோம், சின்ன சின்ன நவுனு கண்டுபிடிச்சிட்டோம், இந்த அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நான் என்ன பண்ணுவேன், auch moderne Computer und Satellitentechnik ist dabei. மாடர்ன் கம்ப்யூட்டரும் சேட்டலைட் டெக்னிக்கும் இஸ் தபாய் தெரியலனா பரவாயில்ல, இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அங்க இருக்கு, ஒண்ணு அங்க மியூசியம்ல வச்சிருக்காங்க, இல்லைன்னா நம்ம உபயோகப்படுத்துற மாரி புதுசா வச்சிருக்காங்க. ஏதோ ஒரு அர்த்தத்துல வரப்போகுது, இது ரெண்டும் இருக்கு. Alle 35 Ausstellungen zu besuchen braucht viel Zeit. இங்க verb ரெண்டாவது பொசிஷன்ல braucht viel Zeit. brauchen ரொம்ப நேரம் தேவைப்படும். viel Zeit ரொம்ப நேரம் தேவைப்படும். ஆக ரொம்ப நேரம் தேவைப்படும்னு சொல்லிட்டாலே என்ன புரிஞ்சுக்கலாம், எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ ஆல 35 சொல்லிட்டாங்க, அங்க ஏதோ 35 இருக்கு, அந்த 35ஐயும் பார்க்கறதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும். பெசூகன் அப்படின்னு நீங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சூ பெசூகன் விசிட், பெசூகன் அப்படின்னா விசிட் பண்றது. ஆக அந்த 35 விசிட் பண்றதுக்கு ரொம்ப நேரம் தேவைப்படும். இது வரைக்கும் அருமையா நம்ம அர்த்தத்தை கான்டெக்ஸ்டா புரிஞ்சுக்கிட்டோம். எல்லா வார்த்தையும் நமக்கு தெரியல, ஆனா அப்படியே புரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அடுத்தது வர்க்லேஷ் alle Objekt und Bücher anzusehen. இங்க நான் என்ன பண்றேன், நம்ம கண்டுக்காம விடுற வார்த்தை எல்லாத்தையும் நான் அப்படியே அடிச்சுட்டே வந்துடுறேன். இது நமக்கு தேவையில்லை. Das Deutsche Museum ist das größte Technik und Wissenschaft Museum. இது நமக்கு தெரியல. Der Welt Quadratmeter Kionen Besucher Historische Flugzeuge Schiffe Auto, இதெல்லாம் வந்து பேசிக், இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஃப்ளூக்ஸாய்க்னா A1ல வரும். ஃப்ளூக்ஸாய்க்னா என்ன, ஷிஃப்னா என்ன, அவுட்டோஸ்னா என்ன அப்படின்னு. அதனால இது தெரிஞ்சுட்டு தான் நம்ம வந்து வரணும். ஆர்டர் அவு வாஷிங் மிஷின், ஆர்டர் அவுலாம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், நான் அதெல்லாம் கண்டுக்காம விடுறேன். அவு மாடர்ன கம்ப்யூட்டர் und சேட்டலைட் டெக்னிக் alle Ausstellungen zu besuchen. Wirklich alle Objekt und Bücher anzusehen. Wirklich alle Objekt Bücher நமக்கு வந்து புக்னு வந்திருக்கும், புக்ஸ். எல்லா ஆப்ஜெக்டும் புக்ஸும் ஆன்சு சேயன். சேயன்கிறது நமக்கு தெரியுமா, இந்த ஆன்சு அப்படின்னா என்னன்னு தெரியலன்னா பரவாயில்ல விடுங்க. ஆல ஆப்ஜெக்ட் அண்ட் புக்கை வந்து சேயன் பார்க்கறதுக்கு. இஸ் இன் ஐனம் பெசூக், நம்ம ஏற்கனவே பெசூக்கை நீங்க பார்த்தோமா, பெசூக்ங்கிறது ஒரு விசிட். ஒரு விசிட்ல நிஷ்ட் மியோக்லிஷ் அப்படிங்கிறது ஒரு வெர்பா, வெர்ப் இல்ல, மியோக்லிஷ் அப்படிங்கிறது பாசிபிள்னு சொல்லுவோம். feasible, possible. Gut, dass man jetzt auch virtuelle Gast dieses Museum sein kann. இங்க das சொன்னதுனால kann போயிடுச்சா, man auch virtuelle dieses Gast Museum sein kann. வர்ச்சுவல்னா வர்ச்சுவலா, அதாவது ரிமோட் இல்லைன்னா ஒரு சிஸ்டத்துல அந்த மாதிரி. கெஸ்ட், ஸோ ஏதோ ஒன்று இங்கே வர்ச்சுவல் கெஸ்டாக கூட மன்னா ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாமா, மண். ஸோ மண் வர்ச்சுவல் கெஸ்டாக இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏதோ சொல்ல வராங்க. அப்படின்னா நம்ம மியூசியம்கே போகாமல் நம்ம இங்கேருந்து மியூசியமாக பார்க்கலாம், அந்த மாதிரின்னு ஒரு அர்த்தம்னு எடுத்துப்போமே. ஜோ கியோனன் மியூசியம், இங்கே கியோனன் மாடல் வர்பு வந்துருச்சா, அப்போ இன்ஃபினிட்டிவ் இங்கேயோ வரும், கடைசியாக போகணும். So können Museumfreunde einen Ausstellungsrundgang auch am Computer machen. இங்கே வந்துடுச்சு மாடல் வெர்பு பிளஸ் machen. என்ன பண்ணலாம், கேன் மியூசியம் ஃப்ரைண்ட einen Ausstellungsrundgang am Computer, கம்ப்யூட்டர்லேயே பண்ணலாம், கம்ப்யூட்டர்லேயே அந்த டூர் எடுக்கலாம். இது எதுவுமே நான் வந்து எடுக்கல, சரியா, எதுவுமே நமக்கு தெரியலன்னு வச்சுப்போம். Die Qualität der digitalen Bilder ist hoch. பில்டர்னா படம் நமக்கு தெரியும், குவாலிட்டேட்னா குவாலிட்டி, டிஜிட்டல் இதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். தி குவாலிட்டேட் தேர் டிஜிட்டல் பில்டர் இஸ் ஹோங்கிறது அட்ஜெக்டிவ் வந்துருச்சா, ஹை, ரொம்ப குவாலிட்டி வந்து ரொம்ப ஹைன்னு சொல்றோம். இப்போ நம்ம ஹெச்டி 4K அப்படின்னு சொல்றோமோ, அது மாதிரி குவாலிட்டி வந்து ரொம்ப ஹையா இருக்கும். So sind வெர்ப் வந்து ரெண்டாவது பொசிஷன். So sind auch Details sehr gut zu sehen.
ஜின் இங்க வந்து இந்த ஜூ verb வந்துருக்கா. இப்பதான் சமீபத்தில் ஒரு வீடியோ இதில் போட்டிருக்கோம். ஜூ ஜெயன். So sind auch detail sehr gut. இது எல்லாமே எளிதான வார்த்தை தான். ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க முடியும். குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு, டீட்டெயிலாக பார்க்கலாம். außer dem தெரியலனா பரவாயில்ல. gibt es verb ரெண்டாவது இடத்துக்கு வந்துருச்சா. gibt es lernen spiele und filme. lernen spiele விளையாட்டு. spielen அப்படின்னா விளையாட்டு தெரியுதா, கத்துக்கிற விளையாட்டு. and und filme film für Kinder. Kinderனா குழந்தைங்களுக்கு. Natürlich Kataloge mit den verschiedenen Sammlungen. இது எதுவுமே தெரியலனா பரவாயில்ல. என்ன இருக்கு அங்க, விளையாட்டு இருக்கு. அந்த மியூசியம்ல ஹை குவாலிட்டி இருக்கு, இமேஜ் இருக்கு. அப்புறம் விளையாட்டு வந்து யாருக்கு, குழந்தைங்களுக்கு இருக்குன்னு வச்சுப்போம். எஸ் lohnt sich தெரியலனா பரவாயில்ல. öfter auf die Seite zu gehen. auf die Seite zu gehen. auf die Seite இது வந்து ஒரு preposition. auf die Seite நேரம், zu gehen நேரத்தை போய் செலவு பண்றது. auf die Seite zu gehen இல்லைன்னா நேரம் போறதே. சரியா, இது தெரியலனாலும் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. இந்த லைன்னால பெரிய நமக்கு வந்து இது வராது. இந்த நெக்ஸ்டன் மொனாட்டன் அடுத்த மாசம். நெக்ஸ்ட்ங்கிறது பேசிக் A1 வார்த்தையா. மொனாட்டன் மந்த். காமன் verb ரெண்டாவது பொசிஷன். immer mehr ஆப்ஜெக்ட். மேர்ங்கிறது ஆப்ஜெக்டிவ். மேர் ஆப்ஜெக்ட் நிறைய பொருட்கள். பியூஷர் புக்ஸ். auf das இன்டர்நெட் போர்ட்டல். இன்டர்நெட் போர்ட்டல்ல நெக்ஸ்ட் மந்த் என்ன வருது, நிறைய புக்ஸும் ஆப்ஜெக்டும் வருது. இப்போ பாருங்க, நிறைய வார்த்தைகளை நம்ம விட்டுட்டு ரொம்ப எளிதான வார்த்தைகளை மட்டும் வச்சு நம்ம புரிஞ்சிக்க முயற்சி செய்திருக்கோம். இந்த மாதிரி தான் வந்து ஒரு டெக்ஸ்டையும் படிக்கணும். நீங்க படிக்கிறீங்கன்னா தினம் வந்து ஒரு 5 லைன் எடுங்க. 5 லைன் வந்து நியூஸ் எடுங்க, இல்லை ஏதாவது ஆர்டிகல்ஸ் எடுத்து பாருங்க. ஏதோ ஒன்று எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா சின்னதா இந்த மாதிரி தொடர்ந்து ஆனால் பண்ணிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து இது வளரும். ஏன்னா இது ஒரு நாள்ல வர விஷயம் கிடையாது. இதுக்கு ஷார்ட்கட் கிடையவே கிடையாது. நீங்க எவ்வளோ பெரிய டீச்சர் கிட்ட போனாலுமே யாருமே உங்களுடைய மூளைக்குள்ள இந்த மொழியை கொண்டு போய் திணிக்கவே முடியாது. நீங்க நல்ல டீச்சர் கிட்ட போய் நிறைய காசு கொடுத்து எவ்வளவுதான் நீ கத்துக்கிட்டாலும் எனக்கு வரலையேன்னு நீங்க எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா டீச்சரால மொழியை உங்க மூளையில கொண்டு போய் வைக்க முடியாது. அது நீங்க மட்டும்தான் பண்ணி ஆகணும். உங்களுக்கு ஒரு வழி தான் காட்டலாம். இந்த மாதிரி இருக்கு, இப்படி பண்ணலாம் அப்படின்னு. நான் வந்து என்ன சொல்றேன், தினம் கவனிங்க அப்படின்னு சொல்றேன். இவ்வளவுதான். இதுதான் முக்கியமான டிப்பு. கவனிக்கிறது உங்களுக்கு பதிலா நான் கவனிக்க முடியாது. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் கவனிச்சாகணும். ஓகேவா? ஆனா கவனிங்க, ரொம்ப எளிது. தாய்ஷ் இஸ் தேர் ஐன்பா. திருப்பி கவனிச்சுட்டே இருங்க, பேசிட்டே இருங்க. அடுத்த வீடியோ பதிவில் சந்திப்போம். Auf Wiedersehen.